அனைவருக்கும் 2500 ரூபாய் எடப்பாடி திடீர் அறிவிப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது. அதாவது கள்ளக்குறிச்சி பிரச்சனையாகட்டும், அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமே முதல் ஆளாக குரல் கொடுக்கக்கூடியது அதிமுக. அதிலுமே தற்போது மின்சார கட்டணம் என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். அந்த மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டமானது நேற்று விருதுநகர் பகுதியிலே பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்களின் மூலமாக நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏகப்பட்ட விஷயங்களை ராஜேந்திர பாலாஜி சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலே மின்சார கட்டணம் உயர்ந்து விட்டது, அதிகரித்து விட்டது, மக்களுடைய செலவினங்கள் அதிகரித்து விட்டதாகத்தான் இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். ஆனால் இப்ப பாத்தீங்க அப்படின்னா 3 ஆண்டுகள்ல மட்டும் தமிழகத்தில் பால் விலை முதற்கொண்டு, அதே போல கட்டடங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த உபரி பொருட்கள் முதற்கொண்டு, அதே போல மின்சார கட்டணம் வரைக்குமே அனைத்து விதமான பொருட்களுடைய விலையும் தற்போது ஏற்றம் செய்யப்பட்டது. மின்சார கட்டணம் கடந்த வருடம் உயர்த்தினாங்க, இந்த வருடம் 5% உயர்த்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் ராஜேந்திர பாலாஜி சொல்ல ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் 40க்கு 40 தொகுதிகளில் திமுக ஜெயித்து விட்டதை அந்த மமதையில் தான் நமது ஸ்டாலின் அவர்கள் மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இப்ப யாரை பார்த்தாலும் மாதம் 1000 ரூபாய் வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. 1000 ரூபாய் வருது அப்படின்னா அனைத்து மக்களுக்குமே, அனைத்து குடும்ப தலைவிகளுக்குமே 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா கிடையவே கிடையாது. அதுலயுமே குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் தான் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுலயுமே தகுதியுடைய உடைய நபர்களுக்கும் நிறைய பேருக்கு 1000 ரூபாய் வராம இருக்கிறது. தகுதி இல்லாத நபர்களுக்குமே பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை பத்தி ராஜேந்திர பாலாஜி வைக்க ஆரம்பிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 2026 அதிமுக அமோக வெற்றி வரும். கண்டிப்பாக தமிழகத்தை அதிமுக ஆட்சி செய்யும். அது மட்டுமல்லாமல் அதிமுக ஆட்சி 2026 அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் தமிழக மக்கள் அனைவருக்குமே, குடும்ப தலைவிகள் அனைவருக்குமே 1000 ரூபாய்க்கு பதிலாக 2500 ரூபாய் மாதம் மாதம் கொடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி ஏற்பாடு செய்திருக்கிறார். அறிவிப்புகள் மிக விரைவாகவே தேர்தல் வரக்கூடிய சமயத்திலே திமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த அறிவிப்பை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நமது ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று தினம் அதனடியான அறிவிப்பை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 1000 ரூபாய் அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு பார்த்தீங்கன்னா திமுக அரசாக கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதையே 2500 ரூபாயாக அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக கொடுப்போம் அப்படிங்கிற வாக்குறுதியை அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரான ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதனடியாக சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.